விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருப்பூர் பல்லடம் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதற்கு விழுப்புரம் பத்திரிகையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விடியா திமுக ஆட்சியில் பல ஆண்டுகளாக செய்தியாளராக பணியாற்றி வந்த நேசப்பிரபு அறிவாளர் வெட்டி கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளது சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதை வெளிப்படுத்தியுள்ளதாக அதிருப்தி தெரிவித்துள்ளனர். குற்றவாளிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட பிரஸ் கிளப் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டம் முழுவதும் உள்ள செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கலந்து கொண்டனர். செய்தியாளரை தாக்கிய சமூக விரோத கும்பல் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட செய்தியாளரின் முழு மருத்துவ செலவையும் அரசே ஏற்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் தாக்குதல் நடத்தியவர்கள் மற்றும் காவல்துறையை கண்டித்து பத்திரிகையாளர்கள் சங்க தலைக்கவசம் அணிந்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே பத்திரிகையாளர் மீது நடைபெற்ற தாக்குதலை தடுக்க தவறிய விடியா அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காட்டுமன்னார் கோவில் தாலுகா அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாக தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர். ஈரோட்டில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தை கண்டித்து பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சூரம்பட்டி 4 வழிச்சாலை சந்திப்பில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியா அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். திருப்பத்தூரில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர்கள் சங்கம் சார்பில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் தாக்கப்பட்டதை கண்டித்து கும்பகோணம் பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர், வர்த்தக சங்கத்தினர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.